everyone. I request the press to support the same way you have supported CV Kumar sir's production and my releases. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். திரு சிவி குமார் கூட இது ரெண்டாவது ப்ராஜெக்ட் இணைஞ்சு ஒர்க் பண்ணுறேன். ஏற்கனவே பீஸா பண்ணியிருக்கோம், ரெண்டாவது சரவம் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் அவருடைய பிராண்டு, அவருடைய யூத்ஃபுல் டீமு, இருக்கிறதே வயசானவன் நான் தான் அந்த டீம்லேயே. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அருண் வந்து முதல்ல இந்த கதையை சொல்லும்போது எவ்வளோ கிறிஸ்பாக, அவ்வளோ ஒரு அந்த கதை சொல்லும்போது அப்படி இருந்தது கேட்கறதுக்கு. அதோட ரொம்ப நல்லா எடுத்திருந்தார். 29 நாள் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் சார். அவ்வளோ ஒரு பரபரப்பு, எதுவுமே காம்ப்ரமைஸ் அப்படி அடமண்ட்டாக இருப்பா. அப்படி அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு படம் நிறைய இயக்குனர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அருண் வந்து எப்பயுமே அந்த எனர்ஜி இருக்கும், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணாலும். நெக்ஸ்ட் இந்த கதை எதுக்கு வராது சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக அவருடைய கதை கேட்போம், அப்புறம் சீன்ஸ் என்னன்னு கேட்டு பண்ணுறது. இதில் நிறைய டவுட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. இது அருண் இதுக்கப்புறம் என்ன, அது ஒரு க்ரைம் ட்ராமா அப்படி தானே சார் சொல்லணும். அதை அது மாதிரி அப்படி இருந்தது. ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டது, இன்புட் தேவைப்பட்டது. பண்ணும்போது அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு தெரியல. அது மாதிரி நினச்சிட்டு இருக்கிறேன். நீங்களே பார்த்து சொல்லுங்கள். அது நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. என்ஜாய் பண்ணுவோம் என்னுடைய ஒர்க்கை. அதேமாதிரி தான் கண்டிப்பாக படமும் இருக்கும். இந்த வாய்ப்புக்கு நன்றி. அப்புறம் இன்னொன்று சொல்ல போனோம், நவீன் சந்திரா, சலோனி, அவங்க 2 பேர் கூட தான் நிறைய காம்பினேஷன்ஸு. நவீன் சந்திரா வந்து அவ்வளோ ஒரு டீமில் ஒருத்தராக அவ்வளோ ஈஸியாக மிங்கிள் ஆகி அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணார். திரு கிருஷ்ணா டிஓபி எதுவுமே சொல்ல மாட்டார், எப்பவுமே ரெடின்னு தான் சொல்லுவார், வேறு எதுவுமே வராது. அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கும். நான் ராத்திரி 11-12 மணிக்கு ரெடி சார் அப்படின்னு ஒரு எனர்ஜியோடு இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் சலோனி இந்த படத்தில் அவங்களுக்கு லாங்குவேஜ் தான் ப்ராப்ளம், பட் ஒரு ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபார்மர். ஷி வாஸ் ஆசம், அது அப்படி தான் சொல்லணும். அந்த லாங்குவேஜ் தெரியல அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க, பட் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஈஸோட அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டீம் கூட எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கும் நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கடவுளுக்கு நன்றி. ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் முதலாக நான் வந்து பேசக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இதுதான். ஏன் அப்படின்னா, நான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய கொஞ்சம் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கேன். அதாவது எப்படின்னா, இந்த சிவி குமார் சாருடைய இந்த ப்ராஜெக்டில் நான் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு பிராண்ட் நேம் உள்ள ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ எல்லாருக்குமே தெரியும், நான் ரொம்ப நாள் எப்போயாவது பண்ண மாட்டோமா இந்த இவங்களுடைய டீமில், இந்த ஒரு பேனரில் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு டைரக்டர் அருண்மோகன் அவர்களும் ரைட்டர் ராஜாராம் அவர்களும் கூப்பிட்டாங்க. சீனிவாசன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்குது, பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு இது வரைக்கும் கதையே தெரியாது. என்னுடைய பார்ட் என்னவோ அது மட்டும் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு நடிக்கும்போது ஏதாவது ஒரு 2 சீன் 3 சீன் பண்ணால் கூட அதில் திருப்தி இருக்கணும்னு நினப்பேன். ஸோ அந்த மாதிரி வகையில் எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு கேரக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களை மாதிரி ப்ரெஸ்ஸில் எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி டீமில் பெரிய பெரிய நண்பர்கள் எல்லாருமே ஒத்துழைச்சு நான் சினிமாவில் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். படம் ரொம்ப எனக்கு ஸ்கிரிப்ட் நான் நடிக்கும்போதே தெரியும். எனக்கு ஒவ்வொரு பார்ட்டி எடுக்கும்போதும் என்னுடைய வயசு கம்மி தான் டைரக்டருக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவருடைய வேகம், அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து கொஞ்சம் மிராக்கிளாக அதிசயமாக இருந்தது. இதுக்கு மேலே நான் வந்து ரொம்ப பண்ணேன்னா ஐஸ் வைக்கிறேன்னு நினச்சிடுவார். ஸோ வேண்டாம். எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாத்துக்கும் என்னோடய வணக்கங்கள். நான் என்னோட ஏறி பேசுகிற ஃபர்ஸ்ட் பேச்சு இது தான். ஸோ யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா இல்லை ஏதாவது தப்பு நடந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. நான் சிவிகுமார் சார் கூட சூதுகவும்லேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதை சிவிகுமார் திருக்குமார் என்டர்டைன்மெண்ட் வந்து எனக்கு தாய் வீடு மாதிரி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. நான் யாரும் இனிமேட்டு அவங்க வீட்டில் தங்கிக்கலான் இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஃபுல் சப்போர்ட் அவர் எப்போதுமே கொடுத்துட்ருக்காரு எனக்கு. இந்த படத்தை சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அருண்
என்கிட்ட பேசுகிறப்போ இது மாதிரி படம் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு வந்து லியோ ஜான் பால் மூலயமா அருணை தெரியும், அப்புறம் அவர் தம்பி எனக்கு தெரியும். ஸோ கதை சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நானும் இந்த மாதிரி வித்தியாசமாக தான் பண்ணணும் வரும்னு சொன்னப்போ இந்த டீம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா வந்து, சார் உட்காருங்க, சுச்சுவேஷன் தான், பாட்டு எழுதுங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏமாச்சி உட்காரார் இப்படி எழுதுறாண்டா அந்த மாதிரி சொல்லி ஒரு செம ஃப்ரெண்ட்லியான டீம் எனக்கு கிடச்சிது. இங்கே வந்து ஒரு ஃப்ரீக் அவுட் ஷோ தான். நான் இது இந்த பாட்டு நான் அப்படி தான் சொல்லுவேன். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை, நீ இப்படி தான் எழுதணும் அப்படி தான் எழுதணும் அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. பாட்டு இப்போ தான் நான் அது வரைக்கும் ஒரு 10 படம் ஒர்க் பண்ணிட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ சாங் இது தான். ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு சரபம் டீம் ஆஸ் வெல் அஸ் மிஸ்டர் சிவி குமார். அண்ட் இங்கே இருக்க பெரியவங்க எல்லாருமே என்னை வாழ்த்தணும், நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் சார் கூட சேர்ந்து இந்த டீம் கூட சேர்ந்து அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். சரபம் சிங்கப்பறவை அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் சரபம்னா யோசிச்சுட்டு இருந்தாங்க. சிவிகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி. அவரோட தெகிடி அதுக்கப்புறம் 2வது படம் சரபத்தில் நான் 2 பாடல் எழுதியிருக்கேன். 2மே கதைக்கு நியாயம் சேர்க்கக்கூடிய பாடல்கள். அந்த பாடல்களே ரொம்ப அர்த்தமுள்ளதான பாடல்களாக இருக்கும். 2 பாடல், அதில் ஒரு பாடல் வந்து உஷா உதுப் மேடம் பாடியிருக்காங்க, இன்னொரு பாடல் வந்து பிரிட்டோ சாரும் ஆண்டனி சாரும் பாடியிருக்காங்க. பெரிய வாய்ப்பு. பிரிட்டோ சாரு கூட அவர்கிட்ட இன்னொன்று, அவர் நல்ல மெலடி பண்ணக்கூடிய ஒரு மனிதர். அவருக்கான வாய்ப்பு இதில் இல்லை. ஆனால் அடுத்தடுத்த கட்டங்களில் ஒரு சிறப்பான ஒரு மெலடிலாம் கொடுப்பார். பட் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக, ரொம்ப ஸ்டைலாக இருந்துச்சு மியூசிக். இன்னொன்று மகன் தந்தை காற்றும், அது மாதிரி அருண் சார் ரொம்ப சூப்பராக, யாரையும் எந்த டார்ச்சரும் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கம் போய் எழுதிட்டுருங்க, நான் ஃபைனலாக எனக்கு அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சூப்பராக ஒர்க் வாங்கினார். ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த படம் வந்தவுடனே கண்டிப்பாக கதாநாயகி யாரா அந்த பொண்ணு அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நாயகன் நவீன் சந்திரா சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர்லேயே தெரியும். ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சிவிகுமார் சாருக்கு எல்லா படங்களைப் போலவும் ஆறுமுகன் அவருக்கு இப்போவும் கை கொடுத்து ஒரு மிகச்சிறந்த வெற்றி அளிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக இதான் இது முதல்ல நாங்கள் இந்த டைட்டில் பற்றி எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இது ஆக்சுவலாக சரபம்ன்றது எல்லாருமே இப்போ வெளியில் சொன்ன பிரகாரம் ஒரு டியூவாலிட்டி தான். ஆக்சுவலாக ஒரு சிங்கம் ஒரு பறவை கலந்த ஒரு இது. ஸோ இது மாதிரி எல்லாருக்கிட்டையுமே ஒரு டியூவாலிட்டி ஒன்று இருக்கும், ஒரு நல்லது கெட்டதோ இல்லை அது மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதுதான் இந்த டைட்டிலோட பிளாக்கு. எனக்கு அருண் ஒரு 6-7 வருஷமாக தெரியும். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி அவர் சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸ்க்ரீன் பிளேயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த வாய்ப்பு அளித்ததற்கு திரு சிவிகுமார் சாருக்கும் அருண் மோகனுக்கும் நன்றி. தேங்க்யூ. சார் பேனரில் இந்த 7th ஃபிலிம் சரபம் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். மறுபடியும் தெகிடி பீட்சா மாதிரி ஒரு இன்டென்ஸான ஒரு க்ரைம் ஜானர் படம். மற்ற படங்களை விட இதில் ஒரு மாஸ் அப்பீல் கண்டிப்பாக இருக்கும். இப்படி சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது ஓவரால் ஒரு டெக்னீஷியன் டீமாக இது வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான எஃபர்ட். எவ்ரி ஒன் இண்டிவிஜுவலாக பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. சிவிகுமார் சாருக்கு ஃபஸ்ட் என்னோட தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அருண் மோகன். நான் அருண் மோகன் வந்து ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, அதாவது எடிட்டர் மூலியமாகவே எனக்கு ஃப்ரெண்டு. அவர் கூட நிறைய தூரம், அதாவது ஃப்ரம் த ஸ்கிரிப்ட்லேருந்தே இருக்கேன். ஸோ நான் அதுக்கு முன்னாடி சுண்டாட்டம்னு இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன். ஸோ அது முடிச்சதுலேருந்தே சிவிகுமார் சாருக்கும் 2-3 தடவை போய் பர்சனலாக மீட் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் பர்சனலாக அருணையும் தெரியும். ஸோ இந்த படம் வந்து கமிட் ஆகும்போது அருண் வந்து சிவிகுமார் சார் ப்ரொடக்ஷனில் பண்ண போகிறோம் அப்படின்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா 2மே நல்ல சிங்கில் இருந்ததுனால ஐ ஃபீல் வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் சார். அதே தான் தட் இந்த படத்தில் ஜிகேபி அண்ட் குறிஞ்சி பிரபா 2 பேர் ஒர்க்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் சாங்ஸ் கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும். அது தட் இந்த படத்தில் மியூசிக்கலாக இன்னொருத்தரை பற்றி நான் மென்ஷன் பண்ணணும். மிஸ்டர் சுனில்னு சொல்லிட்டு, எனக்கு கெரியர் ஆரம்பிக்கும் போதுலேருந்து அவர் என் ஃப்ரெண்டு. இந்த படத்தில் அவரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு இது வரைக்கும். அதுதான் தட் ஹீரோ நவீன் சந்திரா அண்ட் சலோனி 2 பேருக்குமே என்னோடய பெஸ்ட் விஷஸ். 2 பேருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேமராமேன் கிருஷ்ணன், அவரும் என்னை இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆக்சுவலாக இந்த டீமே வந்து முன்னாடியிலேருந்து ரொம்ப ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்து ஒரு சின்ன கனெக்ஷன் இருந்துச்சு. அதாவது ஒரு டீமாக இல்லாமல் இவரை தனியாக தெரிஞ்சிட்டு இருந்தது. வென் ஃபைனலி எவ்ரி திங் கேம் ஆன் பிளேஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு தெரிஞ்ச டீம் கூட ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறோன்னு. அதே மாதிரி வென் கம்ஸ் டு மியூசிக்
ரொம்ப சேலஞ்சிங்கான ஜாப் தான் இது. ஏன்னா எடிட்டர் சார் சொன்ன மாதிரி தெகிடி பீட்சா மாதிரி ஒரு இன்டென்சிட்டி உள்ள ஒரு படம். ஏன்னா சும்மா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் மேனேஜ் பண்ணாமல் அருண் வந்து பயங்கர கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எவ்ரி திங் ஹஸ் பீன் ஆன் பிளேஸ், சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரெஷர் வந்து என் சைடில் அவங்களோட ஒர்க்லாம் நல்லா முடிஞ்சிச்சு. இப்போ என் சைட்லேருந்து என்னோட மேக்ஸிமமும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு சிவி குமார் சார். நான் கல்யாண சமையல் சார் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபில்ம். அது ஒரு காம். அதுக்கப்புறம் ஐ வாண்டட் டு டூ கொஞ்சம் இன்டென்ஸ் அண்ட் சீரியஸ் ஃபில்ம் ஒன்று பண்ணலான்னு இருக்கும்போது சிவி குமார் சார் எனக்கு இந்த படம் ஆஃபர் பண்ணார். ஆஃபர் பண்ண உடனே நான் கேட்டேன், இந்த அருண் மோகன் எனக்கு ஒரு ரீடிங் கொடுத்த உடனே ஐ லவ் திஸ் கான்செப்ட் அண்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் அதோட கம்ப்ளீட் ஃபார்மில் தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டது. அண்ட் இமீடியட்லி ஐ லவ்ட் இட் அண்ட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். Big thanks to CV Kumar sir for offering me this project and Arun Mohan for having trusted me with this film. And great in the padathla vandu again like I've always mentioned, teamwork has been the key and mutual respect. Teamwork that is based on mutual respect for each other's talent. So it was a great platform to show that I can do other genres as well. And I would like to thank my technical team again, Uday, Christopher, Vijay, Kamal, Bajrang and Mahesh for putting in effort day and night, because it's a quick project, 29 days la panna film, so we had to work twice as hard. So idhila vandu na work pandrathu I understand, I have to work and Arun has to work, but at the same time the rest of the crew and cast also need to work equally hard and support the cause. I think it is a great effort towards making this film. I've loved the project, working on it, and output kuda enak romba pidichirukku. I hope you like it too. Thank you. Sarabam being my first debut film, my first launch, I feel really blessed and really grateful to CV sir to have so much faith and trust in me, to give me such an important role. To Arun to have the conviction in me, because for a newcomer to have, because for him to have that much faith in me, I really thank Arun for that. And it was a pleasure working, because the whole team and the cast and crew there was so much energy on the set. So I had a brilliant time working. I had so much beautiful experiences. I am so grateful to CV sir and Arun again, to Naren sir and Naveen Chandra, because for a newcomer like me, it's a blessing to have co-stars like them, because otherwise you can be lost on set. They were so motivating, they were so encouraging, they were there every time to watch my back, to be there for me, and I'm really, really so thankful to both of you, because I couldn't have done it without them. Naren sir was like a guide to me. Naveen was there every time whenever I had problems with language. Arun was such a strength, because Arun is so passionate about his work. He really knew what he wanted from me, so he was always there to guide me. Rajaram sir helped me so much with my dialogues, day in and day out, tirelessly. Then Krishnan, I took so much energy and motivation from Krishnan, because he would go on and on, like day night we were shooting, and I would tell myself, listen, if Krishnan can do it, so can you. And to Leo and to Brito and to everyone and the whole cast and crew, all the ADs and the whole production team, I think I couldn't have asked for a better launch, and it's been a fantastic experience. I hope that I get well accepted in your industry, and thank you very, very much. Thank you, sir. Thank you.